வணக்கம். இன்று நாம் அக்கிப்பழம் பற்றி பார்க்க போகிறோம். இது சுமார் 30 அடி உயரம் வரை வளரக்கூடியது. இந்த பழம் பழுக்காத போது பச்சை நிறத்தில் பார்ப்பதற்கு பேரிக்காய் வடிவில் காணப்படும். அக்கிப்பழத்தை பழுக்காத நிலையில் சாப்பிடக்கூடாது. ஏனெனில் இதில் சைட்டோகிளைசின் என்ற நஞ்சு காணப்படும். இது ஆபத்தானது, உடம்பிற்கு தீங்கு விளைவிக்கும். சொல்ல போனால் ஆளை கொல்கிற அளவுக்கு விஷத்தன்மை கொண்டது. பழங்குடியினர் ஆரம்ப காலத்தில் இதை சோப் ஷாம்பாக பயன்படுத்தி வந்தனர். இந்த பழம் பழுக்க ஆரம்பித்ததும் மஞ்சளிலிருந்து ஆரஞ்சு, அப்புறம் சிவப்பாக மாறிவிடும். இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். அக்கிப்பழம் முழுமையாக பழுத்த நிலையில் சிவப்பு மர ஓடு பிளந்து 3 வெள்ளை சதை பெற்றுள்ள விதை உறைகள் வெளிப்படுகிறது. ஒவ்வொன்றும் ஒரு பெரிய பளபளப்பான கருப்பு விதையுடன் இருக்கும். இது காயாக இருக்கும்போது விஷமாகவும் பழுக்கும் போது மருந்தாகவும் மாறும் அதிசய பழம். இப்பழம் ஏராளமான ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது. இது ஜமைக்காவின் தேசிய பழம் மற்றும் உணவாகும். இப்பழத்தின் சதை பெற்றுள்ள மென்மையான விதை உறைகள் காய்கறியாக உண்ணப்படுகிறது. இதை அப்படியே சாப்பிடுவதை விட உப்பு தண்ணீரில் சமைத்து சாப்பிடுவார்கள். மீனோடு சேர்த்தும் சமைத்து உண்பார்கள். இப்பழத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த பழம் நாம் சாப்பிட ரெடியாகிவிட்டது என்கிற விதமாக இதன் மேல் பகுதி பூ போல விரிந்து உள்ளே இருக்கும் சதை பகுதிகள் விதையோடு தெரிவதுதான். அந்த நேரம் இந்த பழத்தை சாப்பிடலாம். இதை அப்படியே சாப்பிட்டால் அளவோடு தான் சாப்பிட வேண்டும். நன்றி.